ஹீரோ யூஎஸ்டிலியா? யூரோ யூஎஸ்டியில் எதை ப்ரோ சொன்னீங்க? இதையா? இல்லை இப்போ ரன்னிங்கில் இருக்க கேண்டில். இப்போ ரன்னிங்கில் ஆமாம் ப்ரோ, 1 hour சிஆர்டி தான். எஸ்எம்டியும் இருக்குது 5 minutes பக்கத்து கேண்டில். இப்போ என்ட்ரி எடுக்கலாம்னா எடுங்க, எடுக்கிறது தப்பு இல்லையே. அதான் பார்த்தேன் நான், அதான் டக்குன்னு சொன்னேன். பக்கத்து கேண்டில் எஸ்எம்டி இருக்குது. அந்த புல்லிஷ் ஒரு புல்லிஷ் ஒரு பியரிஷ் இருக்குல்ல பக்கத்து கேண்டில் அந்த ஸ்விங் ஹைல. ஆமா அத பாருங்க, இதுல எடுக்கல, அதுல எடுத்துட்டு பாருங்க. ஒரு புல்லிஷோட ஒரு பியரிஷ் எடுத்துட்டு பாருங்க யூரோ யூஎஸ்டில. ஆமா ஆமா ப்ரோ, கேண்டில் எஸ்எம்டி சொல்றீங்க. கேண்டில் எஸ்எம்டி பாருங்க, இதுல எடுக்கலையா, அதுல எடுத்துட்டு பாருங்க. அதான் சொல்றீங்க, இதை எடுத்திருக்கு, இது எடுக்கலாம். ஆமா ப்ரோ. ஓகே ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? ப்ரோ யாருக்காவது டவுட் இருக்கா நேற்று கிளாஸ்ல? ப்ரோ டவுட்னா அதான் ப்ரோ, எது வந்து உள்ள வந்தோடனே எஸ்எம்டி ஆகிரமில்ல ப்ரோ, அது மட்டும் ஒரு தடவை எஸ்எம்டி ஒரு தடவை. ஓ எஸ்எம்டி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணி நடந்ததுக்கு அப்புறம் தான் எஸ்எம்டி நடக்குது இல்லைங்களா? ஆமா, ஸ்டாப் பண்ணிட்டு நடக்குது இல்ல ப்ரோ, அந்த ஸ்டாப் பண்ணிட்டு தான் எஸ்எம்டியாவே இருக்கும். எப்படி சொல்றதுன்னா, ஒரு வேலிடான ஜோன்ல தானே பார்க்கணும் அதை. இருங்க, ஐ திங்க் இது கோல்ட்ல நடந்துருந்ததா? ஸ்டாப் பண்ணது எஸ்எம்டிஏங்களா? ஆமா ப்ரோ, ஸ்டாப் பண்ணிட்டு தான். ஓகே ப்ரோ, ஸ்டாப் பண்ணிட்டு மட்டும் அதுக்கப்புறம் நான் தேடிட்டு இருக்கும்போது கிடைக்கல, அதான் பார்த்தேன். என்ன இங்க கோல்டுல அந்த 1 hourல எஃபிஜி இருந்ததா ப்ரோ? இந்த இடத்துல 5 minutes எஸ்எம்டி இருக்கணும்ல, அதை காட்டுறேன் இருக்கு. இந்த இடத்துல இது ஸ்டாப் பண்ணிட்டு இங்கேயும் எடுத்துருக்கா இருக்கலையா? ஆனா அதுக்கப்புறம் நானும் பாருங்க ப்ரோ, அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் எஸ்எம்டி இருக்குது. இந்த லோ இதுல கோல்ட்ல எடுக்கல, சில்வர்ல எடுத்தான் சொல்றீங்க. எடுக்கணும்னா இங்க அந்த லோவை வந்து கோல்ட்ல எடுக்கல, சில்வர்ல எடுத்தான். அப்படி எடுத்திருந்தீங்கன்னா இங்க மிட்டிகேஷன் பிளாக்ல என்ட்ரி போயிருக்கலாம். மிட்டிகேஷன்ல என்ட்ரி இந்த இடத்துல கிடைச்சிருக்கும். எஸ்எம்டி இங்க வந்து பார்த்தா அதான் எனக்கு இதை பார்த்து தான் குழப்பம் ஆயிடுச்சு, எங்க பார்க்கணும் எஸ்எம்டி.
ஸ்டாப் இங்க நடக்கு கேண்டில் இந்த இடத்துல நடந்திருக்குது. நெக்ஸ்ட் கேண்டில் ஆனா இங்கே வந்துருச்சு, எடுத்துருச்சு. எனக்கு இன்னும் சும்மா இதை பார்த்தா எனக்கு டவுட் எஸ்எம்டி எங்க இருக்கு. இங்க தம்பரம் இருக்குது. இந்த கேண்டில் தான் இந்த கேண்டில் எடுத்திருக்கு. ஆனா இந்த கேண்டில் தான் எடுக்கல. இந்த இடத்துல தான் வந்து எஸ்எம்டி கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த கேண்டில் அதுக்கு முன்னாடி கிடைக்கலையே. அப்ப என்ட்ரி நம்ம எங்க எடுப்போம் ப்ரோ? அப்படி எஸ்எம்டி இந்த இடத்துல கிடைச்சதுன்னா நம்ம இந்த மிட்டிகேஷன் பிளாக்ல என்ட்ரி போய்க்கலாம். மிட்டிகேஷன் பிளாக் முடிஞ்சு அக்ரெசிவா எடுக்கணும் அப்படின்னா இங்க பேஸ் கேண்டில் வரும்போது எடுக்கலாம். இல்ல அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கணும்னா இங்க மேல போயிட்டு திரும்பி ரிட்ரேஸ் ஆகி வரும்ல, அப்ப ரிட்ரேஸ் ஆகி வரும்போது கூட இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அது வந்து சிஐஎஸ்டி எடுக்கிறது. சிஐஎஸ்டி இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு ப்ரோ, ஆர்டர் பிளாக்கோட முடிஞ்சிருச்சு. கீழே இருக்கிற கடைசி கேண்டில் சிஐஎஸ்டி, அதுக்கு மேல வர்றதா சிஐஎஸ்டி கிடையாது. இந்த லோ தான் சிஐஎஸ்டி, அதுக்கு மேல வர்றது எதுவுமே சிஐஎஸ்டி தான் இல்ல. ஓகே ப்ரோ, ஓகே. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோ அந்த ஏயுடி சிஏடி போங்களேன். ஏயுடி சிஏடி ஏயுடி சிஏடி ப்ரோ. ஆமா ஆமா. ஓகே. ஒண்டா 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 ஓண்டாவுதா? ஓண்டா ஓண்டா. ஓகே ப்ரோ. இதுல ஏப்ரல் 30 ஏப்ரல் 30 தான் நினைக்கிறேன். ஏப்ரல் 30ல பாருங்க. 1 hour போய்க்கோங்க. 1 hour ஏப்ரல் 30 அந்த ஆசியன் செஷன். இருங்க வரேன். ஏப்ரல் 30 ஏப்ரலோட ஏசியன் சீசனா ப்ரோ? ஏப்ரலோட ஏப்ரல் 30ல ஏசியன் எக்ஸாம்பிள் தான் இருக்கும். இந்த இடத்துல இருக்கு ப்ரோ, இதேதான். இங்க ப்ரோ சொல்லுங்க. இந்த இடத்துல பார்த்தேன், அந்த இதை நான் மார்க் பண்ணியிருக்கீங்க. இங்க ஹை எடுத்துருக்கு ப்ரோ, கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு பார்ப்போம், கிடைச்சிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் சிஐஎஸ்டி எங்க கிடைக்குதுன்னு பார்ப்போம். இங்க ப்ராப்பரா எங்க ப்ரோ? எஸ்எம்டி தான பார்ப்போம். ஓகே, எஸ்எம்டி இதுக்கு பேர் என்னது? என்இசெட்டி சிஏடி. ஓகே, என்இசெட்டி சிஏடி. ஒண்டா என்ட்ரி எங்க ஃபர்ஸ்ட் கிடைச்சது? ஸ்டாப் பண்ணிட்டு நடந்தப்பே எஸ்எம்டி கிடைச்சிருக்கியா ப்ரோ? சரி ஓகே. இங்க என்ட்ரி எப்படி பண்ணுவீங்க? லைக் இந்த இடத்துலயே நம்மளுக்கு எஸ்எம்டி கிடைச்சிருச்சு. இங்க ஸ்டாப் பண்ண நடந்தப்பே எஸ்எம்டி கிடைச்சிருச்சு. ஓகே. ஸோ எப்போ இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணுது, இங்க இதுதான் ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டிலா இருக்கு. இதை பிரேக் பண்ற வரைக்கும் பார்ப்போம். இது வந்து ஒரு டோஜி ஆட்டம் பெருசா விக் இருக்குல்ல, இதையும் கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். இந்த இடத்துல இருக்கும் நம்மளுக்கு சிஎஸ்டி கேண்டில். அது ஸ்டாப் பண்ணிட்டு முன்னாடியே பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு நடந்துருக்கு. அதான் அதுக்கு அடுத்து, அதாவது அந்த பெரிய கேண்டிலுக்கு அப்புறம் தானே ஸ்டாப் பண்ணிட்டு நடந்திருக்கு. அது நடந்துட்டு போகுது, அது ப்ராப்ளம் இல்லை. ஸ்டாப் பண்ண நடந்து இங்க எங்க கேண்டில் இருக்கு, ஏன்னா ஸ்டாப் பண்ணிட்டப்பே இங்கேயே எஸ்எம்டி கிடைச்சிருச்சு. இந்த கேண்டில் பார்ப்போம்.
ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல கேண்டில் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இதை மார்க்கெட் எடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் கிடைச்சதுக்கு அப்புறம் அங்க சிஏஎஸ்டி மார்க் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த இடத்துல சிஏஎஸ்டி இருக்கு. சிஏஎஸ்டி இந்த கேண்டில் சிஎஸ்டி நீங்க வந்து ஒரு ஆப்போசிட் கேண்டிலுக்கு அப்புறம் வர்றது தானே சொன்னீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அது சப்போர்ட் கேண்டில் தானே இருக்கு. அதே எல்லோ தானே இருக்கு. இல்ல ப்ரோ, என்ன புரியல. இப்போ சிஎஸ்டி கேண்டில்ங்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் இருக்கணும் தானே சொன்னீங்க. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ஆப்போசிட் சைடு கேண்டில். இப்போ நம்ம இங்க பார்த்துக்கிட்டே இருந்தா கூட நம்மளுக்கு எங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குன்னா இங்க தான் இங்க பாருங்க, இங்க தான் நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. இந்த இதுதான் இந்த கேண்டில் பிரேக் பண்ணிருக்கு. நம்ம லைவ் மார்க்கெட்ல ஒவ்வொரு கேண்டிலா மார்க் பண்ணிக்கிட்டே போவோம். நெக்ஸ்ட் கேண்டில் பியரிஷா வரும்போதெல்லாம் இந்த கேண்டிலா இருக்குமோ மார்க் பண்ணுவோம். பட் ஆனா அந்த கரெக்டா வந்து இங்க தான் பிரேக் பண்ணோம் வேலிடா. ஆல்ரெடி இந்த இடத்துல பிரேக் பண்ணோம். இப்போ நம்ம வந்து புல்லி சைடு பார்ப்போமா பேரி சைடு பார்க்க போறோமா? இங்க இல்ல ப்ரோ, இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் பியர் கேண்டில் ஆரம்பிக்கும்ல, ஒவ்வொரு கேண்டில் ஆரம்பிக்கும் போதுமே அதுக்கு முன்னாடி கேண்டிலோட லோ இருக்குல்ல, சாரி இந்த பாடி க்ளோஸ் ஓப்பன் பொசிஷன் வந்து சிஎஸ்டியா மார்க் பண்ணிக்குவோம். இந்த கேண்டில் வந்து அது வந்து எப்போ மார்க்கெட்டுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குதோ அப்பதான் ட்ரூ மூவ் ஆரம்பிக்கும். உண்மையான மூவ், அந்த உண்மையான மூவ் இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்குல்ல ப்ரோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இதா ப்ரோ. ஆமா, அதையும் பார்க்கலாமே ப்ரோ. பார்க்கலாமே. இங்க ஒரு நல்ல கேண்டில் இருக்கு, இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. நம்ம இங்க என்ட்ரி எடுத்திருப்போம், எஸ்எல் வச்சிருந்தா அடிச்சிருக்கோம். பட் கொஞ்சம் லூஸ் அவுட் வச்சிருந்தா இங்க ஹைல வச்சிருந்தா அடிச்சிருக்காது. எஸ்எல் எங்க வைக்கணும்? எஸ்எல் ப்ரோ இந்த கேண்டிலுக்கு மேல வச்சுக்கிறது பெட்டர் தான் ப்ரோ. இது ரொம்ப சின்ன கேண்டிலா இருக்குல்ல, இது ரொம்ப சின்னதா இருக்குன்னு கொஞ்சம் லூஸ் விட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா ஹைல வச்சிருந்தா தப்பிச்சிருக்கலாம். இது மாதிரி கன்சால்டேட் ஆகாம ஸ்ட்ரைட்டா போனா பெட்டரா இருக்கும் ப்ரோ. என்ன ப்ரோ? நந்தகுமார் ப்ரோ, சரியா 1.15க்கு மேல 1க்கும் 1.15க்கும் மேல இருக்க கேண்டிலுக்கு போங்களேன். 1க்கும் 1.15 அந்த yellow கேண்டில் அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் அங்க கிடைச்சிருக்குல சிஎஸ்டி. இங்க கிடைச்சிருக்குதே, இங்க கிடைச்சிருக்குல்ல ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அந்த லோல வச்சா கூட எஸ்எல் அடிக்காது ப்ரோ. சிஎஸ்டி இங்க கிடைச்சிருக்கு ப்ரோ. ஓகேவா ப்ரோ? நீங்க எதை ப்ரோ நினைச்சீங்க, சிஎஸ்டியா? எனக்கு இங்க தெரியல, இப்படி கொசகொசன்னு இருந்ததுனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. பார்த்துட்டு இருந்தேன். நீங்க வந்து ஒவ்வொரு புல் கேண்டில் வந்து இப்ப செல் எடுக்க போறீங்கன்னா ஒவ்வொரு புல் கேண்டிலோட ஓபன் பிரைஸையும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேர் கேண்டில் வரும்போது அது வந்து எங்க அது வந்து இது மாதிரி டோஜி கேண்டில் எல்லாம் பாத்துக்கோங்க. சரி சரி சரி. அப்படி இல்லாத கேண்டில் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்ல பாடி க்ளோஸ் வச்ச கேண்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட பாடி க்ளோஸ் இங்க மார்க் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா இதோட பாடி க்ளோஸ்க்கு வந்துருவீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்டோட க்ளோஸ் பண்ணோன்னே இந்த கேண்டிலோட ஹையில வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. ஐ திங்க் இங்க கூட எஸ்எம்டி இருக்கு ப்ரோ. இந்த இதை இது எடுக்கல, ஆனா அதே கேண்டிலா இந்த கேண்டில் எடுத்துருக்கு. ஓகே ப்ரோ, வேற ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? இந்த ஸ்டாப் லாஸ் நடக்குது இல்ல ப்ரோ, ஸ்டாப் ஹண்ட் நடக்குது இல்ல ப்ரோ செஷனுக்கு அப்புறம். செஷனுக்கு அப்புறம் ஸ்டாப் ஹண்ட் நடக்குது. ஆனா செஷனுக்குள்ளேயே சம்டைம்ஸ் எஸ்எம்டி கிடைச்சிருது ப்ரோ. அப்படி பார்த்து எடுக்கலாமா? இல்ல செஷனுக்குள்ளேயேவா? என்னோட ஹோம்வொர்க் போட்டிருப்பேன் பாருங்களேன், அதுல இருக்கு. இது இல்ல ப்ரோ, கீழ செஷனுக்குள்ளேயே இல்ல ப்ரோ. செஷனுக்குள்ள தானே. ஐயோ ஜியோ,
முன்ன பாத்தீங்கன்னா அந்த லோ வைலேட் பண்ணிருக்காங்க தானே ஹீரோ யூஎஸ்டி ஜிபிபி லோ எடுத்திருக்கு, ஒரு ஸ்டாப் பண்றது எதிர்பார்ப்போம் இங்க. ஓகே, இது ஓகே தான். 5 மினிட் ஆகுது இது. ஆமா ப்ரோ, இங்க பாருங்க இது எஸ்எம்டி நடந்துருக்கு, நான் போட்டுருங்க. அது அப்படி பார்க்கலாமா? அது பார்க்கலாம் ப்ரோ, பட் இந்த இடத்துல கிடைச்சதுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த லோ பாயிண்ட்கிட்டே, லோ பாயிண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன அது மாதிரி கிடைச்சதுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இது ரொம்ப தூரம் தள்ளி போயிருக்குது. ஆனா இதுல ஸ்டாப் பண்ணிட்டு நடக்கல. லோ அது வந்து லோ வந்து லோ லிக்விடிட்டி கிராப் ஆயிருக்கு கீழே ஜிபிபி யூஎஸ்டி ப்ரோ. ஜிபிபில ப்ரோ, அதான் இங்க பாருங்க, இங்க லோ கொடுத்துருக்குல்ல, அது கிராப் ஆயிருக்கு. லோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு டோஜி ஆயிடுச்சு இல்ல, அது அதோட லோ வந்து அடுத்த கேண்டில் எடுக்காம அதுக்கு அடுத்த கேண்டில் தான் எடுத்திருக்கு. இதே நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இங்கேயும் இந்த கிரீன் கேண்டில் வந்துருச்சு, ஸோ அதோட லோ வந்து நெக்ஸ்ட் கேண்டில் எடுத்துருக்கு, அதோட எடுத்துக்கலாம். நான் எனக்கு இந்த ஸ்டாப் அண்ட் மார்க் பண்றப்ப எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, கிரீன் கலர் கேண்டிலா இல்லையே, நீங்க கிரீன் கலர் கேண்டில் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஆமா, கிரீன் ஆனா சரி இல்ல, ஆனா எடுக்கல அடுத்தது. அது யோசிச்சு தான் மார்க் பண்ணது கரெக்டா இருக்கும். இது கரெக்ட் தான் ப்ரோ. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து அதை எடுக்கல இல்ல, நெக்ஸ்ட் கேண்டில் இருக்காம அதுக்கு அடுத்த கேண்டில் தானே வந்து எடுத்திருக்கு, அதே ஸ்டாப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ப்ரோ இங்க கிடைச்சிருக்கு ப்ரோ, இங்க ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணது இல்ல. இந்த கேண்டில் இருக்குல்ல, இங்க ஸ்டாப் பண்ணிட்டு பண்ண கேண்டில் ஐ திங்க் இதா. இதுக்கு நேரா எந்த கேண்டில் ப்ரோ இருந்தது? இந்த கிரீன் கேண்டில் நேரா இருக்கா இல்ல இது? இந்த ஸ்டாப் பண்ணிட்டு இங்க இருக்கு பாருங்க ப்ரோ, கரெக்டா ஸ்டாப் பண்ணது இந்த சிவப்பு கேண்டில் இருக்குல்ல, இங்க இந்த ஸ்டாப் பண்ண நடந்து இந்த சிவப்பு கேண்டில், அடுத்த கேண்டில் வந்து இது எடுக்கல இல்ல. ஆமா, அது அதுக்கு நேராவே இந்த கேண்டில் எடுத்துருக்குல்ல, அதுதான் அப்படிதான் எடுத்தாகணும். அந்த கிடைச்சிருக்கான். கொஞ்சம் முன்னாடி கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா ஆமா, அந்த டோஜி கேண்டிலுக்கு பதிலா அது கீழே ஸ்வீப் பண்ணிருக்கு. ஆமா, அதேதான் ப்ரோ. ஸ்டாப் பண்ணி நடக்கிறதுல எஸ்எம்டி பார்க்கலாம் இல்லைங்களா? ஸ்டாப் பண்ணி கிடைக்கிற இடத்துல மோஸ்ட்லி எஸ்எம்டி இருக்கும். வேற எதுவும் டவுட் இல்ல ப்ரோ? ஓகே ப்ரோ, ஓகே ஓகே, இன்னைக்கு கிளாஸுக்கு போலாம் ப்ரோ. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு வந்து இது சில்வர் புல்லட். ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பார்த்துருவோம். 1 டே இது பயாஸ் புல்லிஷ். ஓகே, 1 ஹவர்ல இருந்து டேப் ஆகி போகுது. ஓகே ஓகே ப்ரோ, கரெக்ட் தான். எஸ்எம்டி இங்க நடந்திருக்கு, இதுதான் ப்ரோ பார்த்தாகணும். கரெக்ட் தான். நெக்ஸ்ட் இது என்ன டைம் ஃப்ரேம்? 1 ஹவர் நரேட்டிவ். கரெக்ட் தான் ப்ரோ, கரெக்ட் தான். இது என்ன 5 மினிட் அந்த இடத்துல. ஓகே, எஸ்எம்டி பார்த்துருக்கீங்க. ஓகே, கரெக்ட் தான். என்ட்ரி எப்படி ப்ரோ இது என்ட்ரி எடுத்தீங்க? அதான் ப்ரோ எஸ்எம்டி நடந்தது. எஸ்எம்டி நடந்துச்சு இல்ல, எதை கன்ஃபர்மேஷன் சிஎஸ்டில எடுத்துருக்கீங்க, எப்படி எடுத்துறீங்கன்னு தான் கேக்குறேன். அதான் சிஎஸ்சிக்கு அடுத்த கேண்டில் இங்க எது ப்ரோ இதுல சிஎஸ்டி கேண்டில்? இந்த பச்சை கலர் கேண்டில் தான், இந்த டோஜிமா இருக்குல்ல. இல்ல, சிஎஸ்டி எடுக்கணும்னா பிரேக் பண்ணனும் ஒரு கேண்டில் சொன்னேன்ல. அதான் அந்த பக்கத்து கேண்டில் தான் பிரேக் பண்ணிருக்கு. அதான் அதுக்கு அடுத்த கேண்டில். இதுக்கு மேல கேண்டில். ஓகே, முன்னாடி அதுக்கு அடுத்த கேண்டில் டோஜிமா. இந்த கேண்டில் சொல்றீங்க? இல்ல ப்ரோ, அது கீழே அடுத்து வந்தா ஒரு கிரீன் கலர் கேண்டில் இருக்கா, அடுத்து இந்த கிரீன் கேண்டில் வந்து சிஐஎஸ்டி கேண்டில் தான். ஓகே ப்ரோ, இது வந்து சிஐஎஸ்டி கேண்டில் பிரேக் பண்ண கேண்டில். ஓகே, அந்த சிஐஎஸ்டி கேண்டில் எதுன்னு கேக்குறேன். சிஎஸ்சி கேண்டில் அந்த இதுதான், அந்த பெரிய ரெட் கலர் கேண்டில் வந்து
ஒரு ரெட் கேண்டில் இருக்கு அப்படின்னா அந்த கேண்டில் கரெக்டா பிரேக் பண்ணி இது மேல டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கும்ல, அந்த இடத்த கேக்குறேன். இப்ப அந்த இது அதான் ப்ரோ, அந்த அதுக்கு முன்னாடி ரெட் கேண்டில் அப்படி எடுக்க முடியாதா? இந்த கேண்டிலா? இதான் டோஜி கேண்டிலா போச்சே, ஆமா. விக்கு பெருசா இருக்குதே. அப்ப அதுக்கு முன்னாடி கேண்டில் ஓகே, இது முன்னாடி கேண்டில் எடுக்கலாம். டாப் லாஸ கொஞ்சம் லூசா விட்டுருந்தா அடிச்சிருக்காது ப்ரோ. ஐ திங்க் இது நேத்து நீங்க பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இது அடிச்சிருக்கேன் ப்ரோ. டாப்ல அடிச்சிருக்கீங்க தான். இது என்ன காரணம் கேட்கறதுக்காக கரெக்டா தான். நம்ம வந்து இந்த சிஎஸ்டி கேண்டில் அப்படிங்கிறது டோட்டலி மேனிபுலேஷன் கேண்டிலா இருக்கும் ப்ரோ. ஆனா இந்த விக் இருக்குல்ல, இந்த விக்கு வந்து லோ கொடுத்துருக்குல்ல, அந்த லோவுக்கு கீழே சிஎஸ்டி கேண்டில் பார்க்கணும். சிஎஸ்டி கேண்டில் தான் லோவாவே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்காது. ஆனா இது மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விக்கு விட்டு லோ கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் போகலாம்ல. கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். சிஎஸ்டி கேண்டில் வந்து எஸ்எம்டி பத்திரத்துல வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். எஸ்எம்டி பத்திரத்துல ரெட் கேண்டில், அந்த கேண்டில் நம்ம சிஎஸ்டி எடுக்கலாங்களா? எஸ்எம்டி எங்க ப்ரோ? சிஎஸ்டி இதா? இங்க வந்து அதே கேண்டில் தான் எடுத்திருக்கு. அந்த கேண்டிலா? அந்த கேண்டில் அதான் எடுத்திருக்கு. அப்ப அதோட லோ வச்சோம்னா நமக்கு இது என்ன பெரிய பெரிய பெருசு பெரிய விக்க விட்டுருக்கல ப்ரோ. இதை எப்படி சிஎஸ்டி கேண்டில் எடுக்கிறது? பாடி பெருசா இருக்க கேண்டில் தான் நம்ம சிஎஸ்டி கேண்டிலாவே எடுக்கணும். இதுல எல்லாமே கேட்டா வந்து ஸ்டாப் லாஸ் இல்லையா? அதனால உங்களுக்கு ஓகே. அதாவது என்ன சொல்லணும்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிஎஸ்டி கேண்டில் அப்படிங்கிறது டோட்டலி மேனிபுலேஷன்ல லோல இருந்தது அப்படின்னா பெட்டரா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சில கேண்டில் வந்து லோ கொடுத்துருக்கு அப்படின்னா கொஞ்சம் லோவை மட்டும் எஸ்எல் மட்டும் கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி சிஎஸ்டி கேண்டில் வந்து லோவா இருக்கும். சிஎஸ்டி கேண்டில் இந்த கேண்டில் சிஎஸ்டியா இருக்கு அப்படின்னா அதான் ஒரு லோவே கொடுத்துருக்கும். அந்த லோவை நெக்ஸ்ட் கேண்டிலே வந்து பிரேக் பண்ணி மேலே போகும். ஸோ அந்த நேரத்தில் இங்கே ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகும். அதுக்கு தான் அதுக்கு முன்னாடி அதுதான் லோவாவே மோஸ்ட்லி அந்த கேண்டில் தான் லோவா இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி லோ கொடுத்துருக்குங்கிற பட்சத்தில் மட்டும் கொஞ்சம் லூஸ் விட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கேண்டில் வந்து என்கல்ஃப் பண்ணியிருக்கணுமா ப்ரோ? என்கல்ஃபிங் கேண்டில் மாதிரி இருக்கணுமா? என்கல்ஃபி கேண்டில் ஆட்டம் தான் ப்ரோ இருக்கணும். இந்த ரெட் கேண்டில் சொல்றேன்ல அந்த கேண்டில் ஆனா அந்த ரெட் கேண்டில் வந்து இதை விட லோவா இருக்கும். இங்க ஆல்ரெடி ஒரு லோ கொடுத்துருக்குன்னா அதை விட லோவா இருந்ததுன்னா கொஞ்சம் தைரியமா எடுத்துடலாம். ஏன்னா அதான் லோ பாயிண்ட். நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்டோட மேல போகுது, சிஎஸ்டி கொடுக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். இல்ல ப்ரோ, இப்போ அந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குல்ல, அது சிஎஸ்டி கேண்டில். இது வந்து கீழே லோ, இன்னும் கொஞ்சம் லோ ஒரு விக்கு இருந்திருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கிரீன் கேண்டில் வந்து தான் அது வந்து பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் சொல்றீங்கல்ல, அந்த கேண்டில் இன்னும் கீழே இருக்கணுமா? ஆமா ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா இந்த கேண்டில் வந்து விக்கு மட்டும் பெருசா விட்டு இருந்ததுன்னா இதுவும் சிஐஎஸ்டிக்கு எடுக்கிற கேண்டிலா இருக்காது. ஏன்னா விக்கு பெருசா இருக்க கூடாது, பாடி தான் பெருசா இருக்கணும். இல்ல நான் பாடி சப்போஸ் இதோட லோ இந்த கிரீன் கலர் கேண்டிலோட லோ இன்னும் இருந்துச்சு அப்படின்னா, கிரீன் கலர் கேண்டிலோட அந்த ரெட் கலர் கேண்டில் லோ இன்னும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, மேபி பாடி கூட இருந்துச்சு அப்படின்னா அதையும் கவர் பண்ணிருக்கணுமா அந்த கிரீன் கலர் கேண்டில் கேக்குறேன். பாடி கவர் பண்ணிருந்தா ஓகே ப்ரோ. இப்போ இந்த ரெட் கேண்டில் வந்து பாடி வந்து இவ்வளவு தூரம் போயிருக்கு, இந்த லைன் வரைக்கும் போயிருக்கு. நெக்ஸ்ட் கிரீன் கேண்டிலும் அந்த ஆரம்பிக்கிறதே நெக்ஸ்ட் அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கும். ஓ சரி சரி சரி. இந்த கேண்டில் எண்ட் ஆனோட நெக்ஸ்ட் கேண்டில் ஓபன் ஆகுது அதே இடத்துக்கு தான் ஓபன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா அந்த கேண்டில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல அந்த லோ வரைக்கும் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஆமா, இந்த சிஎஸ்டி அப்படிங்கிறது தான் டோட்டல் மேனிபுலேஷன் லோவா இருக்கும். அதனால அந்த லோல தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். சரி 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 ப்ரோ. இப்போ ப்ரோ மறுபடியும் அந்த சார்ட் பண்ணலாம். அதே சொல்லுங்க ப்ரோ. இதுல ஏசியன் 5 பார்க்கணும் தானே ஃபர்ஸ்ட்? ஏசியன் ஐ திங்க் இது நேத்து நினைக்கிறேன் இருந்திருக்கும். இது நரேட்டிவ் தானே? இல்ல இது ஒரு நரேட்டிவ்க்கு போட்டிருக்காரு ப்ரோ. இல்ல அவரு ஏசியன் கேக்குறாரு. நேத்து இந்த இடத்துல ஏசியன் இருந்தது, இங்க இருந்து செல் பண்ணிருக்கலாம். அத கேக்குற. ஆமா தானே ப்ரோ? ஆமா ப்ரோ, ஆமா. இல்ல ஸ்டாப் பண்றது ப்ரோ. இல்ல இப்போ நான் மார்க் பண்ணல, ஸ்டாப் பண்ணு. இல்ல ஸ்டாப் பண்ணிட்டா ப்ரோ. ஸ்டாப் பண்ணிட்டு வந்து தெரியலையே, இது நடந்துருந்ததா? இல்ல கீழே நான் மார்க் பண்ணதே கொஞ்சம் சொன்னீங்க.
எனக்கு அதுவே கன்ஃபியூஷன் தான். நீங்க மார்க் பண்றதுல ஸ்டாப் பண்ணிட்டா ப்ரோ. இது நீங்க 1 ஹவர் ரெஃப்யூஜி போட்டிருந்தேன், இந்த கேண்டில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நேற்று நானும் இதை மார்க் பண்ணி தான் வச்சிருந்தேன். ஓகே ஓகே. 1 ஹவர் ரெஃப்யூஜி. 1 ஹவர் ரெஃப்யூஜியே போட்டிருக்கேன். இருங்க நான் தான் காட்டுறேன், சார்ட்லயே காட்டுறேன். இதுல நேத்தா இன்னைக்கு என்னைக்கு சாட்ட ப்ரோ அது? நேற்று கோல்டு நேற்று கோல்டு 1 ஹவர் பண்ணி இருக்கேன். நேற்று தான் இதா ஓப்பன் 1 ஹவர் பண்ணி. இந்த இடத்த தானே சொல்றீங்க? அந்த ஆமா இந்த இடம் இல்ல, நீங்க அடுத்தது இந்த இடமா இருக்கும். ஒரே மாதிரி. இதானே ப்ரோ கரெக்டா? இதான் ப்ரோ. அதேதான். ஜோனுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணி இங்க இருக்கு ப்ரோ, தெரியுங்களா? ஓகே ஓகே. ஜோனுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணாங்க. என்னோட சார் நான் போட்ட சார்ட்ல வேற மாதிரி காமிச்சிருக்கேன். எஃபிஜி அங்க கொஞ்சம் சின்னதா காமிச்சிருக்கலாம், நீங்க வேற சார்ட் யூஸ் பண்ணிருக்கலாம். ஓண்டாவது எது யூஸ் பண்றீங்களோ? ஆமா, ஓண்டா தான் போடுறேன். அப்பா அப்படிதான் காட்டுவாங்க அவங்க. கரெக்டுங்களா? ஓகே. இது என்ன ப்ரோ, எங்க அவரு வினோத் ப்ரோ சொன்னீங்களே ஸ்வீப் பண்ண சொன்னீங்க ப்ரோ. இந்த இடத்துல ஏசியன் ஸ்வீப் நடந்திருக்குல்ல ப்ரோ, நடந்திருக்கு. அந்த இடத்துல இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறதா இருந்தா எப்படி ப்ரோ எடுப்போம் இதுல? எதுல ப்ரோ? இங்கயா? நம்மளுக்கு இல்ல, என்ட்ரி கிடைக்கும் ப்ரோ. இங்க எஸ்எம்டினா பாக்குற மாதிரி இருந்ததுன்னா இப்போ நம்ம அந்த இடத்துல எடுக்கவே முடியாதா? இந்த இடத்துல எடுக்கவே முடியாது. உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்கணும்னா டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்திருக்கணுமே. இங்க இந்த ஹையை வந்து எடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு ஸ்டாப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாக்குறது இந்த ஹையை. இந்த ஹை இந்த இடத்துல எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு பார்ப்போம். இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு பியரிஷ் கேண்டில் வந்தாதானே இங்க என்ட்ரி எடுக்க முடியும். பியரிஷ் கேண்டில் அந்த கில் ஜோன் முடியற வரைக்கும் பியரிஷ் கேண்டிலே வரலையே அந்த இடத்துக்கிட்ட. அதனால இந்த இடத்துல என்ட்ரியே இல்லை. ப்ரோ ஓகே ப்ரோ. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இது பார்க்குற மாதிரி எம்எஸ்எஸ் அந்த மெத்தட்ல தான் ட்ரை பண்ற மாதிரி இருக்குல்ல? அப்படி பண்றதா இருந்தாலும் எம்எஸ்எஸ்ஸா? இல்ல என்னன்னா, இந்த ஸ்டாப் ஒன் நடந்ததுக்கு அப்புறம் இந்த மஞ்சள் கேண்டிலுக்கு பதிலா ஒரு சிவப்பு கேண்டில் வேகமா கீழே வந்துருந்தது அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் என்ட்ரி. ஆனா இது டோட்டலா மேலேயே போயிருச்சு. நம்மளுக்கு ஒரு பியர் கேண்டில் வரலையே, இந்த இடத்துல ஃபார்ம் ஆகலையே. ஃபார்ம் ஆயிருந்தா நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கும். நோ என்ட்ரி, ரைட்டா மேலேயே போயிருச்சு. கில் ஜோனுக்குள்ளேயே நம்ம எடுத்துணும்ல ப்ரோ, இல்லை எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா? கில் ஜோனுக்கு நடுவில் இந்த கில் ஜோன் லண்டன் கில் ஜோனை ஸ்டார்டிங் ஒரு 50% அதுக்குள்ளே எடுக்கலாம். ரொம்ப போயிடுச்சு அப்படின்னா அது போயிடும், அவ்வளோதான். அன்னைக்கு ட்ரேட் இல்லை. பாருங்க, ஒரு 3:30 கிடைச்சாதான், அதுக்கு மேலாம் போகாது. ஓகே ப்ரோ. ஏஷியன் ஸ்வீப் டாப் அண்ட் சம்டி கிடைச்சிருக்கு. அதை எடுத்துருந்தா அவ்வளோ தூரம் கவர் பண்ணிருக்கலாம். நல்ல விஷயம். 1:2 கவர் பண்ணிருக்கலாமே ப்ரோ. இல்ல அந்த செட்டிங்காக போட்டுருந்தேன். கொஞ்சம் நவுத்தி வச்சிருந்தீங்கன்னா 1:2 இந்த விக்கில் கிடைச்சிருக்கும். எதை சொல்றாரு நரேட்டிவ்? 1 ஹவர்ல
ப்ரோ எஸ்எம்டி வந்து ப்ரோ அந்த 5 மினிட்ல நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் ப்ரோ பார்க்கணும். இல்ல எனக்கு அந்த 1 ஹவர் எஸ்எம்டி இருந்துச்சு, அப்படியே ஸ்விட்ச் பண்ணிட்டு 5 மினிட்ல என்ட்ரி எடுக்கலான்ட்டு பார்த்தேன். ஓகே ஓகே. அது அந்த எஸ்எம்டி வந்து அந்த ரிவர்சல் ஜோன் கிட்ட பார்ப்போம். இப்போ இங்க நரேட்டிவ் இருக்கு அப்படின்னா 5 மினிட்ல இங்க கேண்டில் வரும் இல்ல, அந்த ஓகே இடத்துல ஒரு எஸ்எம்டி இருக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன்னா அது ஸ்மார்ட் மணி ரிவர்சல் அப்படிங்கிறதுக்காக எஸ்எம்டி பார்ப்போம். ஓகே 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 ப்ரோ. இதுதான் இன்னும் போதும் பார்த்தாச்சு. வேற டவுட்லாம் இல்ல ப்ரோ? இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ இல்ல கன்ஃபியூஸா இருக்குது. போ சிஏன்னு முடிக்குது. ரெகுலரா பண்ணதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்ச கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து சில்வர் புல்லட் பார்க்கலாம் ப்ரோ. சில்வர் புல்லட் அண்ட் ஓடிஇ. ஓடிஇ வந்து நம்ம ஆல்ரெடி ஓடிஇ கிளாஸ்லயே எப்படி என்ட்ரி இருக்குன்னு ஓவராலா லேசா சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓடிஇ ஃபர்ஸ்ட் சொல்லட்டுமா ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஓகே ஓடிஇ போயிடுவோம். ஓடிஇ 1 ஹவர்ல பார்க்கலாம். இது பையன் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஓகே ப்ரோ ஓடிங்கிறது வந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட் சொல்லி கொடுத்துருந்தேன்ல, 2 கேண்டில் அண்ட் 3 கேண்டில் வச்சு ஸ்விங் பாயிண்ட். அந்த மாதிரி ஸ்விங் பாயிண்ட்டை 1 ஹவர்ல மார்க் பண்ணிக்கிட்டோம். 1 ஹவருக்கு கீழே போகக்கூடாது. கீழே போகலாம் 1 ஹவர் 50 மினிட் 30 மினிட் போகலாம். ஸோ 1 ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அக்யூரசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த 1 ஹவரில் இந்த 50% கீழே இங்கே எங்கே பிடிஆர் இருக்குன்னு பார்க்கணும். 50% கீழே எங்கே வேணால் பிடிஆர் இருக்கலாம். 50% கீழே ஒரு பிடிஆரை மார்க் பண்ணணும். அந்த பிடிஆருக்கு மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறமா அந்த பிடிஆர் ஜோனுக்குள்ள ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு பார்ப்போம். ஸ்டாப் நடந்தோடனே ஒரு எஸ்எம்டி கிடைச்சோடனே சேம் சிஏஎஸ்டி கேண்டில் என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகேவா ப்ரோ? இது 5 மினிட்ஸ் வந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும் ப்ரோ. 1 ஹவர்ல ஒரு 3 கேண்டில் ஆர் 2 கேண்டில் பேட்டர்னை வச்சு ஒரு ஸ்விங் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். அதுல இந்த ஓடிஇ ரீட்ரேஸ்மெண்ட்டாக போடுறோம். ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டாக போட்டு ஓடிஇ வச்சுக்கிறோம். இந்த செட்டிங்ஸ்குள்ள 0.5க்கு கீழே பை பண்ண போறீங்க அப்படின்னா 0.5 கீழேயும், செல் பண்ண போறீங்க அப்படின்னா 0.5க்கு மேலேயும் இருக்கணும் ஏதோ ஒரு பிடிஆர். இது வந்து பயாஸ் கூட தான் ப்ரோ போகணும். இது வந்து பயாஸ் கூட தான் போகணும். டெய்லி பயாஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் பார்க்கணும். ஓகே பயாஸோட போகணும். இப்போ பயாஸ்ல இங்க பை பண்ண போறீங்க, பயாஸ் சேஸ் பை, பயாஸ் வந்து புல்லிஷா இருக்கு அப்படின்னா நீங்க பை தான் பண்ண போறீங்க. அப்போ வந்து 50% கீழே எங்க பிடிஆர் இருக்குன்னு பார்க்கணும். 50% கீழே இங்க 62ல இருந்து 79க்குள்ள ஒரு பிடிஆர் இருக்குன்னா அது வந்து ஒரு கொஞ்சம் குவாலிட்டி அதிகம். அந்த அந்த இடத்துல ரீட்ரேஸ் ஆகிறது குவாலிட்டி அதிகம். அதே 50% கீழே இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம். இட்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு நடந்து எஸ்எம்டி கிடைச்சி சிஐஎஸ்டி கேண்டில் என்ட்ரி. இது வந்து 5 மினிட்ல. ஓகேவா ப்ரோ? ஓகே லைக் கோல்ட்லயே பார்ப்போமே. இப்ப பிடிஆர் எல்லாத்தையும் ஓடி அந்த லெவல்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுமா? பிடிஆர் இல்லாட்டியா ப்ரோ? எடுக்கலாம் ப்ரோ. பிடிஆர் இல்லைனா இந்த கோல்டன் சோன் அப்படிங்கிற 62ல இருந்து 79க்குள்ள எடுக்கலாம். பட் பிடிஆர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டி கன்ஃபார்மாக எடுக்கலாம். அந்த என்ட்ரியோட குவாலிட்டி அதிகம், அதுக்காக பார்க்குறோம். இது வந்து 1 ஹவர். இன்னைக்கு பார்ப்போமா. இந்த இடத்துல வந்து ஓடிக்கு போடுறோம். இந்த இடத்துல இருந்து இந்த இடம்
இன்னைக்கு பயாஸ் புல்லிஷ் தானே ப்ரோ? புல்லிஷ் தான் கோல்டில். 1 டே ஃபஸ்ட்டு 1 டேவுக்கு போய் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து பயாஸ் வந்து புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 1 ஹவருக்கு நரேட்டிவ் மார்க் பண்ண வருவோம். 1 ஹவரில் இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா லைக் செட்டிங்ஸ் 162 तो खरीद काय 7 9 இருக்கு 705 ஓகே. இதை பார்ப்போம். நெக்ஸ்ட் 0.5 ஓகே ப்ரோ. இங்கே வந்து அந்த 3 கேண்டில் 2 கேண்டில் வச்சு இது போடுவோம் ஓடிக்கு. ஸோ இங்கே வந்து 3 கேண்டில் பேட்டர்ன் இருக்கு ஓடிக்கு. ஸோ இங்கே வந்து 2 கேண்டில் பேட்டர்ன் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல இது 1 ஹவர் பயாஸ் புல்லிஷாக இருக்குனால பை ட்ரேட் பை மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு ரெஃப்யூஜி இருக்கு. இங்கே இருக்கு, இது வரைக்கும் ஒரு ரெஃப்யூஜி. இந்த ரெஃப்யூஜியை மார்க் பண்ணுறோம். ஓகே, 50% கீழேயும் இருக்கு. நெக்ஸ்ட் 5 மினிட் ப்ரோ. இல்ல ப்ரோ இங்க லேஅவுட்ஸ் கோல்டுக்கு சில்வர். ஆமா ப்ரோ, கோல்டுக்கு சில்வர் தான். நான் DXY பார்த்துட்டு இருக்கேன். DXY நெகட்டிவ் கார்லேஷன். சேம் டைம் தானே. and 145 313 காட்டுது. ஓகே, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த ஜோனுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு பார்ப்போம் ப்ரோ. ஓடு இந்த ஜோனுக்குள்ள வந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணி SMT இருக்கா? கேண்டில் SMT தான் ப்ரோ இங்கே இருக்கு. ரிப்ளை மோடு போட காமிக்கிறேன். இந்த ஜோனை மார்க் பண்ணிட்டு அந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜோன்ல டேப் ஆயிருக்கு. இந்த லோவை எப்போ எடுக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸ்டாப் அண்ட் பண்ணிருச்சு. ஸ்டாப் அண்ட் பண்ணோன்னே SMT பார்ப்போம்.
ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக கேண்டில் எஸ்எம்டி தான் ப்ரோ இருக்கு. இங்கே இது என்ன கேண்டில் 125, இது 125 கேண்டில் வந்து நெக்ஸ்ட் கேண்டில் எடுக்கல. இங்கே சில்வரில் வந்து நெக்ஸ்ட் கேண்டில் எடுக்கல, பட் கோல்டில் எடுத்திருந்தது 125. சரிதா ப்ரோ? அப்ப ஸ்டாப் பண்றது எஸ்எம்டி. ஆமா ப்ரோ, ஸ்டாப் பண்ணிட்டு தான் எஸ்எம்டி. ஸ்டாப் பண்ணிக்கிட்டே தான் நடக்கும். சரிதா? நெக்ஸ்ட் கேண்டில் இங்க எடுக்கல, இங்க நெக்ஸ்ட் கேண்டில் இங்க எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் லோ சில்வர்ல அது கொடுக்கும் ப்ரோ. அது இது நம்ம கேண்டில் எஸ்எம்டி தானே பாக்குறோம், அது கொடுக்கும். நான் என்ன சொன்னேன், இப்ப வந்து இங்க நடந்திருக்குல்ல, இந்த லோவை எடுத்திருக்க பேர்ல நீங்க என்ட்ரி எடுங்க, அந்த லோவை எடுக்காத பேர்ல என்ட்ரி எடுக்காதீங்க. ஏன்னா அது அதுக்கப்புறம் கூட லோ கொடுக்க வாய்ப்பு இருக்கு நான் சொன்னேன்ல. எஸ்எம்டி சொல்லும் போதே நான் சொன்னேன். அதனால இந்த பேர்ல நீங்க என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஓகே, இங்க சிஎஸ்டி கேண்டிலும் கொடுத்துருச்சு என்ட்ரி. லாங் பொசிஷன். இந்த கேண்டில் இந்த கேண்டிலோட க்ளோஸ் ஆர் நெக்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பன்ல போட்டு எஸ்எல் இந்த இடத்துல வச்சிருக்கலாம். இது ஓடிஇ ஜோன் 50%க்கு கீழே தான் இருக்குது. 50% கீழே உங்க என்ட்ரி மட்டும் தான் மேலே போயிருக்கு. ஓகே, 1:2 டார்கெட் பண்ணிருக்கலாம். 1:2 ஆர்எல்ஸ் இது வந்து ஒரு ஐஆர்எல் டு இஆர்எல் கான்செப்ட் அப்படிங்கறனால இந்த ஹை வரைக்கும் கூட டார்கெட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் வரல. ஐ திங்க் இது லைவ் மார்க்கெட்டா? ஆமாம், லைவ் மார்க்கெட்டாக தான் இனிமேல் தான் அடிக்கும். அதுதான் ப்ரோ, இனிமேல் தான் ப்ரோ இங்கே ஹையை போய் அடிக்கும். இல்லை நான் 1:2 வெளியே வரேன், 1:3 வெளியே வரானா இந்த இடத்துல வெளியே வந்திருப்பீங்க. 1:2னா இந்த பெரிய கேண்டிலோட வெளியே வந்திருப்பீங்க. 1:3 அப்படின்னா இங்கே இருக்க பெரிய கேண்டில், இங்கே இருக்க விக வச்ச கேண்டில் இந்த இடத்துல வெளியே வந்திருப்பீங்க. ஆறு ஹையை கூட நீங்கள் கேப்சர் பண்ணலாம், ஏன்னா இது ஐஆர்எல் டு இஆர்எல் இன்டர்னல். இது வந்து எஃபிஜிங்கிறது இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் 1 ஹவர்ல பார்த்தா. இது ஃபேர் வேல்யூ கேப் சொன்னா ப்ரோ. அப்ப இதுக்கு கீழேயும் மறுபடியும் ஸ்டாப் பண்ண நடக்குமா? ஒரே தடவை ஸ்டாப் பண்ண நடக்கும் வாய்ப்பில்லை ப்ரோ. அதனாலதான் சொல்றேன், இது வந்து இது என்ன சொல்றது, ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, அந்த எஃபிஜியோட 50% கீழே இங்க நடந்த என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கு கீழே மார்க்கெட் போகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க ஏற்கனவே இருக்க பெண்டிங் ஆர்டர்ஸ் இந்த எஃபிஜியே 50% ஃபில் பண்ணிட்டான். ஸோ பெண்டிங் ஆர்டர் மோஸ்ட்லி எடுத்துட்டான். மோஸ்ட் ஆஃப் த பெண்டிங் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணனால அவன் வந்து நெக்ஸ்ட் மேலே தான் போக ட்ரை பண்ணுவான். ஓகே, அதனால 50% யோசிச்சோம். பட் ஆனால் 50%க்கு மேலே இங்கே ஸ்டார்டிங்லேயே கிடச்சிருச்சு, அந்த எஃபிஜியோட ஸ்டார்டிங்லேயே கிடச்சிருச்சு அப்படின்னாலும் ரிஸ்க் எடுத்தா எடுத்துக்கலாம். ரிஸ்க் வைக்க தயார் அப்படின்னா எடுக்கலாம். ஓகேவா ப்ரோ? ஓகே, ஓடிஇ கிளியரா? ஓடிஇல என்ன ப்ரோ டவுட் இருக்கு ப்ரோ? 5 மினிட்ஸ் மாத்துங்க அந்த என்ட்ரி எடுத்துடலாம். 5 மினிட். ஓகே, வாங்க கொஞ்சம் நவுத்துங்க, இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா நவுத்துங்க ரைட் சைடு. ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து என்னது இந்த ஜோனை விட்டு வெளியே போயிருக்கு, சரிங்களா? கிராஸ் பண்ணி போயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே இங்க ஆமா ஸ்டார்டிங்ல எல்லோ கேண்டில் இது கிடையாது, இன்னும் முன்னாடி அப்ப பின்னாடி என்ன ப்ரோ புரியல? பின்னாடி ப்ரோ அந்த ஜோனை விட்டு வெளியே போயிருக்குது நம்ம மார்க்கெட். இந்த ஜோனை தொட்டுட்டு இங்க வெளியே போயிருக்குது. இங்க சொல்லல, அதுக்கு பின்னாடியே சொல்றேன் நான். இதுக்கு பின்னாடி இங்கயா? பின்னாடி இன்னும் ஸ்டார்டிங்லயே இந்த இடமா ப்ரோ? இந்த இடம் ப்ரோ போயிட்டு தானே உள்ள வந்திருக்கு. சோ அந்த ஸ்டாப் பண்ணிட்ட பாத்துக்கலாம்ல ப்ரோ. இதுவா ப்ரோ? இது வந்து 1 ஹவர் கேண்டிலோட 5 மினிட் கேண்டில். 1 ஹவர்ல ஒரே கேண்டில் தான் தெரியும். 5 மினிட்ல ஐ திங்க் 12 கேண்டில் இருக்கும். அந்த 12 கேண்டில் இதுதான்.
சரி அதனால இதை பார்க்க கூடாது. சரி ஓகே. ஓகே, ஒன் ஃபெச். இப்போ எஃப்இஜி இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலும் பார்ப்போம். இந்த கேண்டில் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிடுறேன். இந்த கேண்டில் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறேன். டெலீட் ஆல். இதில் வந்து இந்த கேண்டில் தானே ப்ரோ, இந்த கேண்டில் இந்த ஹை வரைக்கும். ஓகே, இந்த கேண்டில் 5 மினிட்ல போய் பார்த்தா ஓகே ஓகே. இதுதான் ப்ரோ இந்த கேண்டில். இந்த கேண்டிலோட லோ இது வரைக்கும் தான். ஓகே ஓகே. இந்த 1 ஹவர் கேண்டிலோட லோ இது வரைக்கும். இது வந்து அந்த எஃப்இஜி கேண்டிலுக்குள்ள நடந்த இது. இதை நம்ம எடுக்கக்கூடாது. ஓகே ப்ரோ, வேற யாருக்காவது டவுட் இருக்கா ப்ரோ? ப்ரோ இல்ல ப்ரோ. இல்ல. ஓகே 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 ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் சில்வர் புல்லட் நீங்க பார்க்கலாமா? என்ன ப்ரோ? பார்த்துலாமா? இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பயாஸ் பார்த்துட்டு அப்புறம் வெப்னாச்சி அந்த டூல வச்சு நம்ம 50% கீழே வருதான்னு பார்க்கணும்ல. ஆமா ஆமா ப்ரோ. அதுக்கப்புறம் எஃப்இஜி நம்ம செக் பண்ணிட்டு எஸ்எம்டி பார்க்கணும். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து 1 டேல பயாஸ் என்னன்னு பாத்துக்கிறோம். பயாஸ் என்ன டைரக்ஷனோ அதே டைரக்ஷன்ல மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். இப்போ பயாஸ் வந்து இன்னைக்கு புல்லிஷ்ங்கறனால நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு போய்க்கிறோம். நரேட்டிவ் பார்க்க 1 ஹவர்ல இன்னைக்கு இந்த இடத்துல எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தான் தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஓடிஇ போட்டு பார்க்குறோம். எஃப்இஜி போட்டுட்டும் ஓடிஇ போடலாம், ஓடிஇ போட்டு எஃப்இஜி போடலாம். 3 கேண்டில் 2 கேண்டில் ஃபார்மேஷன் வச்சு இங்க ஒரு 3 கேண்டில் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு 2 கேண்டில். இங்க 50% வந்து 50% கீழே ஒரே ஒரு பிடிஆர் வந்து எஃப்இஜி மட்டும்தான் இருக்கு. ஸோ அங்க வந்து எப்போ மார்க்கெட் வருதோ அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஆனா ஓகே. எஸ்எம்டி பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரி ப்ளேஸ் பண்ணணுமே, அது பேக்கப் ஆமா, பண்ணக்கூடாது. எஸ்எம்டி இருக்கணும். ஓகே நான் நேற்று போட்ட மாதிரி அந்த ஸ்டெப்ஸை மட்டும் போட்டு விட்றீங்களா ப்ரோ? இல்லைண்ணா. ஓகே, அது ட்ரேடிங் போட்டு ஃபர்ஸ்ட் எஸ் டே ஒன் டே பயாஸ். 1 டே பயாஸ். ரெண்டாவது 1 ஹவர் ஓடிஇ. 1 ஹவர்ல ஓடிஇ போட்டுக்கணும். அந்த ஓடிஇக்குள்ள எனி பிடிஆர் இருக்கணும். அந்த பிடிஆர்ல உங்க என்ட்ரி. ஃபோர்த் வந்து இந்த பிடிஆரை பார்த்துட்டு 5 மினிட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிக்கணும். 5 மினிட் ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம் அடுத்து வந்து ஸ்டாப் வந்துட்டு 5 மினிட்ல ஒரு ஸ்டாப் வந்துட்டு ஸ்டாப் வந்துட்டுக்கு அப்புறமா ஒரு எஸ்எம்டி. நெக்ஸ்ட் வந்து சிஐஎஸ்டி கேண்டில், சிஐஎஸ்டி அப்புறம் தான் என்ட்ரி. ஓகே ப்ரோ, சிஐஎஸ்டி பார்க்கலாம். ஆர் எம்எம்எஸ் பார்த்து எம்எஸ்எஸ் எடுத்தா ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி. ஆர் எம்எம்எஸ் என்ட்ரி, ஏதோ ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆனா இது டைம் ஜோன் ப்ரோ. இதெல்லாம் டைம் ஜோன் செஷன் எதுனா செஷன் இருக்காது பர்టిక్యులரா. இதுக்கு செஷன்லாம் தேவையில்ல ப்ரோ. இதுக்கு நீங்க ஏசியன் லண்டன் எதுவும் பார்க்க தேவையில்ல. பட் நீங்க லண்டனுக்கு முன்னாடியே இது எடுத்துக்கோங்க. நீங்க நியூயார்க் ஸ்டேஷனுக்கு போனீங்க அப்படின்னா அது வந்து லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண போறதுனால உங்களுக்கு இது கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு. ஓகே. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இருங்க 5 மினிட்டுக்கு போய்க்கிறேன். இப்போ நேற்று வந்து கன்சாலிடேட் ஆயிடுச்சு. இங்க வந்து ப்ரோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா,
இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஓடிஇ போட்டு பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு 1 ஹவர்ல ஓடிஇ போட்டா இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட் தான் போட்டிருப்போம். ஒன் டச் செக் பண்ணிடுவோம். இங்க பாருங்க இந்த பாயிண்ட் தான் போட்டிருப்போம். இந்த ஹை வரைக்கும் போட்டிருப்போம். நெக்ஸ்ட் 5 மினிட்டுக்கு போவோம். ஓகே, இப்போ வந்து நீங்க லண்டனுக்கு முன்னாடியே அப்படின்னா இந்த இடத்துல ஓடி ஏஷியனுக்கு ஓடிஇ போட்டு இங்க எடுத்திருப்பீங்க. ஏஷியனோட 1 ஹவர் ஓடி இந்த இடமா தான் இருக்கும். ஓகே, இங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா இங்க ஏதாவது எஃப்இஜி கிடைச்சிருந்ததுன்னா உங்களோட என்ட்ரி இங்க எடுத்துக்கலாம். பட் இது 50% கீழே வரல, நோ என்ட்ரி இங்க. ஆனா நீங்க லண்டன் கில் ஜோனை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா இந்த லண்டன் கில் ஜோனோட வேலை என்ன அப்படின்னா ஏஷியன் அண்டு லண்டன் ரெண்டுலையுமே கிரியேட் ஆன லிக்விடிட்டிஸ் ஏஷியனும் லண்டனும் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணும். ஸோ அதனால நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நியூயார்க் வந்து இந்த லிக்விடிட்டிஸை கலெக்ட் பண்ணும். அதனால இது வந்து டோட்டலாக ரீட்ரேஸ் ஆகி மேலே போகுமா இல்லை டோட்டலாக ரிவர்சல் ஆகுமா அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக நீங்கள் நியூயார்க் ட்ரேடராக இருந்து பர்மனெண்ட்டாக உட்காந்தீங்க அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். அதுக்கும் சர்டன் டெய்லி பேட்டர்ன்ஸ்னு வச்சு இருக்குது. டெய்லி பேட்டர்ன்ஸ் வச்சு சொல்லுவாங்க ஏஷியா இப்படி போகணும், லண்டன் இப்படி போகணும், இது மாதிரி போயிருந்ததுன்னா நியூயார்க் இப்படி தான் போகும் அப்படின்னு ஒரு சில பேட்டர்ன்லாம் இருக்குது. அந்த பேட்டர்ன் வச்சு போனால் போய்க்கலாம் ப்ரோ. அப்படி போனால் தப்பிச்சிடலாம். இல்லை ஓடிஇயை வந்து இந்த இடத்துல போட்டுட்டு நீங்கள் நியூயார்க்கில் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆனிச்சு அப்படின்னா தப்பிச்சிடலாம், என்ட்ரி டிபி போயிடும். இல்லை டோட்டல் ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அன்னைக்கு எஸ்எல் தான் அடிக்கும். பாத்தீங்களா இங்க ஐ திங்க் 1 hour என்ன ப்ரோ 50 கிலோ வந்திருக்குன்னு. ஓகே சார், இதை எடுத்துட்டு எந்த பிடிஆரையும் இல்லை. லைக் இந்த இடத்துல ஒரு பிடிஆர் இருக்கு. ஓகே, இது வந்து ஃபுல் ஸ்விங் வந்துடுச்சு. ஓகே, ஃபுல் ஸ்விங் 5 minutes. இந்த ஜோனுக்குள்ள வந்துட்டு இந்த ஜோனுக்குள்ள ஸ்டாப் பண்ணிட்டு நடக்கல. இல்லை என்ட்ரி போயிருந்தா ஃபுல் டிபி வரைக்கும் போயிருக்காது. ஓகேங்களா, இதனால தான் நியூயார்க் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க சொல்கிறேன். அது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுமா ரிவர்சல் ஆகுமான்னு தான் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ப்ரெடிக்ட் பண்ணிட்டா நம்ம நியூயார்க்ல கூட ட்ரேட் எடுக்கலாம். அதனால லண்டன் கில் ஜோனுக்குள்ளேயே இந்த ஓடி உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. அந்த ஓடியில என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே ப்ரோ. அப்ப லண்டன் க்ளோஸ் ஜோனும் பார்க்க என்ன ப்ரோ நியூயார்க்கு லண்டன் க்ளோஸ் அதான் ப்ரோ. ஏசியன் லண்டன் செஷன் பார்க்கலாம், க்ளோஸ் ஜோன் பார்க்கலாம். நியூயார்க் ஓப்பனு லண்டன் க்ளோஸ் பார்க்க இல்லைங்களா, அது ஆப்போசிட் இருக்கும். ஆமா, அதுக்கப்புறம் பார்க்க வேணாம். நீங்க நியூயார்க் டைம்ல வந்து ஒரு 5 AM மேல பார்க்கவே தேவையில்ல. ஸ்டார்ட் பக்கமே போகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிடும். நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒண்ணு இந்த ஏசியன் ஸ்வீப் பார்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த ஓடிஇ பார்த்துக்கலாம், இல்லாட்டி அடுத்து சில்வர் புல்லட் இருக்கு அது கூட பார்த்துக்கலாம். இப்போ ஆனால் இந்த லண்டன் செஷன்ல கிடைக்கல, நீங்க மார்க் பண்ணியிருக்கிற லண்டன் செஷன்ல எதுவும் என்ட்ரி கிடைக்கல. இந்த டேல இந்த மார்க் பண்ணியிருக்கீங்க ஓடிஇ தானே ப்ரோ? ஓடிஇ இங்க கிடைக்கல. ஓடிஇ இங்க கிடைக்கல. நெக்ஸ்ட் ஆனா இங்க கிடைச்சிருக்கும். இது என்ன டே? இந்த டேல கிடைச்சிருக்கும். லைக் இது லோவா இருக்கும், ஹையா இருக்கும். அதாவது இங்க வந்துட்டு இங்க எஃபிஜி இருக்குது, 1 hour எஃபிஜி இங்க தான் டேப் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நீங்க இப்ப இந்த ஏசியனோட ஹைலோ தான் மார்க் பண்ணிருக்கீங்க, அதை மார்க் பண்ணிட்டு தான் போயிருக்கீங்க. 1 hour வந்து மார்க் பண்ணல நீங்க. இல்ல நான் வந்து எனக்கு தெரியும் இது வந்து 1 hour ஹைலோவா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். இன்னும் 5 minutesல சார்ட் பார்க்கும்போது இது 1 hour ஹைலோன்னு தெரிஞ்சிடும் எனக்கு. ஆனா நீங்க 1 hourல பார்த்துட்டு நீங்க வரணும். நான் ஈஸியா 5 minutesல பாத்துக்கிறேன், 1 hourல தான் நீங்க பார்த்துட்டு வரணும். இங்க என்னடி நானே இதை பாச மார்க் பண்ணிருக்கேன். ஓகே, இங்க இருக்கு இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் 50% கீழே மார்க்கெட் வந்திருக்கு.
இங்க என்ட்ரி இந்த பாயிண்டா இது இந்த பாயிண்ட் கரெக்டா 50% கீழே வந்திருக்கு ப்ரோ. அந்த 50% ஜோன் ஸ்டாப் கிட்ட பண்ணி என்ன ப்ரோ? இல்ல இப்ப அது கீழே தானே நமக்கு பார்க்கணும். 50% கீழே தானே. கீழே ஆர் ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் அங்க பார்க்கலாம் ப்ரோ. மோஸ்ட்லி இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா எனக்கு தெளிவா சொல்றேன். இது வந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட் அப்படின்னா மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி ரிவர்ஸ் ஆகிற இடம் அப்படிங்கிறது வந்து இது வந்து இந்த 50% ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் அப்படிம்போம். ஈக்குலிபிரியத்துக்கு கீழே வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட், மேலே ப்ரீமியம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட்ல கிடைச்சா பை பண்ணலாம். ஆர் எல்ஸ் இந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ்லயும் நம்ம பை பண்ணலாம். ஏன்னா இது ஈக்குலிபிரியம் தானே, இது ப்ரீமியமும் இல்லை டிஸ்கவுண்ட்டும் இல்லை. ஓகேங்களா? எல்லா நேரத்துலையுமே நம்மளுக்கு வந்து எல்லாமே டிஸ்கவுண்ட்ல இங்கேயே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்காக நம்மளுக்கு ஈக்குலிபிரியம் ஸ்டேஜில் கூட நம்ம பை பண்ணிக்கலாம். இப்படி இருக்கு அப்படின்னா ஈக்குலிபிரியம் ஸ்டேஜில் 50% கீழே வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் 50% கீழே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பை பண்ணலாம். மார்க்கெட் வந்து ஒரு சில நேரத்தில் 50% இங்கே பிடிஆர் இருக்கும், இங்கே 50%க்கு மேலேயே ரீட்ரேஸ் ஆகி போகும். அந்த மாதிரி டைம்ல நீங்க பை பண்றது வேஸ்டா போயிடும். மார்க்கெட் வந்து 50% கீழே வந்துட்டு போகணும், அதுக்கப்புறம் நீங்க மேலே பை பண்றது தப்பு இல்லை. புரியுதா ப்ரோ? இங்க அதே சினாரியோ தான். இங்க 50% இருக்கு, 50% கீழே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. வேற ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? இல்ல ப்ரோ. ஓகே ப்ரோ. சில்வர் புல்லட்டையும் டர்ட்டில் சூப்பையும் நாளைக்கு பார்க்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. டவுட் இருந்தா கேளுங்க, இல்ல அப்படின்னா லீவ் ஆயிக்கலாம். ப்ரோ நாளை கிளாஸ் முடிக்கணும் நீங்க, ஆனா ஒவ்வொரு நாளே போறதே தான் பயங்கர கஷ்டமா இருக்கு. இருங்க, ஹோம்வொர்க் சொல்லல அடப்பாவே. ஓடிக்கு மட்டும் ஒரே ஒரு ஹோம்வொர்க் பண்ணிருங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஏசியன் ஸ்வீப் விட இது கொஞ்சம் ஈஸியா தெரியுது. ஆமா, இது கொஞ்சம் ஈஸி தான். இல்ல ஏசியன் ஸ்வீப் நீங்க என்ட்ரி எடுப்பீங்க, ஏசியன் ஸ்வீப் எண்ட் ஆகிற ஸ்டேஜ்ல இது வந்துடும். இது எப்படின்னா இங்க கிடைக்கலையா அக்யூரேட்டா, இங்க அப்புறம் இன்னைக்கும் கிடைக்கல. இங்க பாருங்க, இங்க ஏசியன் ஸ்வீப்பு இங்க என்ட்ரி கிடைக்கலானா எப்பயுமே இப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல இந்த ஜோனுக்குள்ள வந்து ஏசியன் ஸ்வீப் ஆகும். இங்க ரீட்ரேஸ் ஆகிறப்ப நம்ம ஏசியன் ஸ்வீப் எடுப்போம். அது முடிகிறப்பயே இங்க ஒரு பிடிஆர் இருந்ததுன்னா அந்த இடத்துல மார்க்கெட் வந்து திரும்பி மேல போகும். என்ன ப்ரோ? பிடிஆர் இல்ல அப்படின்னா 62ல இருந்து 79க்குள்ள நீங்க என்ட்ரி எடுக்கலாம். அது வந்து கோல்டன் ஜோன். ஓகே ப்ரோ. ஓடிக்கு ஒரே ஒரு ஹோம்வொர்க் பண்ணிருங்க, அவ்வளவுதான். சரி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு கிளாஸ் நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு ட்ரை பண்றேன் ப்ரோ. என்ட்ரி மாடல் ஒரே நேரத்துல ரெண்டுமே சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதுக்காக தான் ஒவ்வொரு நாளா போயிட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ. வேற என்ன என்ட்ரி மாடல் வேற என்ன நம்பர் இருக்கு? என்ன ப்ரோ? இன்னும் என்ட்ரி மாடல் வேற என்ன நம்பர் இருக்கு? சில்வர் புல்லட், டர்ட்டில் சூப் இருக்கு ப்ரோ. ஓகே. சிஆர்டி போடுறீங்க? இல்ல சிஆர்டி டெய்லி சிஆர்டியோட அவ்வளவுதான். சிஆர்டிலாம் தனி டாபிக் ப்ரோ, இழுத்துறோம். அது நம்ம அப்புறம் பார்ப்போம். இதை ஓடி இங்க ஏசியன் ஸ்வீப் முடிச்சாச்சு, ஓடிக்கு முடிச்சாச்சு. ஏசியன் ஸ்வீப்புக்கும் சில்வர் புல்லட்டுக்கும் பயாஸ் தேவையில்ல, டர்ட்டில் சூப்புக்கும் ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரிக்கும் பயாஸ் தேவை. பார்ப்போம் நாளைக்கு. சில்வர் புல்லட், டர்ட்டில் சூப் முடிக்க ட்ரை பண்ணுவோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சைக்காலஜி ஒரே நாள்ல முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சிரும் ப்ரோ, அதெல்லாம் முடிஞ்சிரும். சரி. அடுத்து இதெல்லாம் சேர்த்து சொல்லிட்டு அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ? அடுத்த வாரம் தான் லைவ் ட்ரேடா? அடுத்த வாரம் தான் லைவ் ட்ரேட்.
ப்ரோ அடுத்த வாரம் நான் ஆளுக்கு பார்க்கலாம் ப்ரோ. விடுங்க அடுத்த வாரம் இல்ல முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் பாத்துக்கலாம். சரி சரி தேங்க்ஸ் ப்ரோ. அதுக்கப்புறம் நம்ம லைவ் ட்ரேட்ல உட்காந்து எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ தேங்க் யூ. ஓகே நன்றி ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. பாய் ப்ரோ.